சூப்பராக இருந்துச்சுண்ணா படம், நல்லா இருந்துச்சுண்ணா. எப்படி சொல்கிறது, ஃபைட் சீன் இருக்குண்ணா, ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்குது. படமே ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது. ஃபைட்டும் ஓகேண்ணா, நல்லா தான் இருக்குது. ஹீரோ ஹீரோ நல்லா தானே நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்குண்ணா. படம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை வந்து நிறைய பேர் வந்து பார்க்கலாம், திரும்ப வந்து கூட பார்க்கலாம், திரும்ப வந்து நல்லா பார்க்கலாம். படம் மியூசிக் அது ஒரு கேரக்டரும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னும் ஆடியன்ஸ் வெளியே வந்து படம் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் பிளாக் பஸ்டர் ஆகும். இல்லை மலையாள படம் மாதிரி ஃபீல் இல்லை. லோகேஷ் கனகராஜ் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதில் வந்திருக்கு. அதோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்திருப்பார். அவரோட செகண்ட் பார்ட் வர மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபுல்லாக ஆமாம் ஆக்ஷன், ஃபுல்லாக ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. என்ன சொன்னீங்கன்னா ஒரு சீனும் அது தனித்தனியாக மிங்கிளாகவும் இல்லை, எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக போயிருக்கு. அது நல்லாவே இருக்குது படம். ஆமாம், கேமியோ ரோல் வந்திருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அவர் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்கும்போது, எண்டிங்கில் வந்து பார்க்கும்போது. ஆமாம், கண்டிப்பாக பேன் இண்டியா ஒன்று நல்லா பேன் இண்டியா ஒன்று. இந்த ரோல் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பெசிஃபிக்காக இவங்க அவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே நல்லா பண்ணி கண்டிப்பாக நல்லா பண்ணணும். சரி, தேங்க்யூ. சொல்லுங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ படம், செம்மையாக இருந்தது. ஆமாம், ஃபைட்டு பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. போட்டிங்லாம் எடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது படம். நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ, பார்க்கவே நல்லா இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கும் படம். படம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஓகே, நல்லா இருந்துச்சு. புஷ்பாவோட டார்க் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. மூவி அதுக்கேற்ற மாதிரி வாங்க. ஆமாம், ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வயலன்ஸ்லாம். இல்லை மெசேஜ்னா இல்லை படத்தில். இட்ஸ் கேங்ஸ்டர் மூவி. அவ்வளோ நல்லா தான் இருக்கு. நல்லா நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. வந்து எப்படி சொல்கிறது, புஷ்பா ரேஞ்சு கேஜிஎஃப் ரேஞ்சுக்கு பெருசாக சொல்லிக்கிருந்தாங்க. பட் ஆனால் அதை விட இது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத நிறையா பிளாஸ்ட் ஆகுனேன். ஸோ நம்ம தேட்டரில் பார்க்கும்போது இங்கே ரொம்ப பிளாஸ்ட்டாக அழகாக தெரியுது. பட் அவங்க ஹார்ட் ஒர்க் நான் கண்ணில் இங்கே பார்த்துருக்கேன். கேரளாவில் போய் ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. டேரக்டரு, கோ டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டரு, டெக்னீஷியனு, காஸ்டியூமரு. ஏன்னா அது ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும், ஒரே குளிர். இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குது. நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக படம் நல்லா ஓடும். ஸோ தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு இருக்குது. முக்கியமாக லாஸ்ட் எண்டில் கேமியோ ரோல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு வெளியே சொல்லாதீங்க, தேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அவர் நீங்கள் டேரக்டர் ஆகிற போல் ஆக்டர் ஆக்கிக்கிறீங்க. லாஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்காரு கேமியோ. ஆனால் இது ஃபுல்லாக எப்படின்னா, ஃபுல்லாக அதான் நான் சொல்கிறது. எப்படின்னா, நம்ம ஒரு படத்தில் ஃபைட் சீன் பார்ப்போம், படக்குள்ளே ஃபைட் இருக்கும். ஆனால் இது ஃபைட்டுக்குள்ளே தான் படமே இருக்குது. ஃபுல்லாக படமே ஒரு மாதிரி ராவாக தானே இருக்குது. அதுதான் சொல்கிறேன், ஸ்டெண்ட் மாஸ்டர் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதான் சொல்லிட்டேனே, படத்துக்குள்ளே ஃபைட் இருக்கும், ஃபைட்டுக்குள்ளே படம் இருக்குது. இவ்வளோ தான், இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. பிளாஸ்ட்டு ஒரு மாதிரி ட்ராவல் ஆகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக முக்கியமாக பிஜிஎம் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப தலை வலிக்குதுண்ணா. ஏன்னா பிஜிஎம் அங்கேருந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காப்புல. என்ன பண்ணிட்டாப்புல 24 கிராஃப்ட்டையும் வாங்கி நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிஜிஎம்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கடைசியில் கேமரோவில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம தமிழ் இங்கே இண்டஸ்ட்ரியிலேருந்து சந்தீப்னு சொல்லி ஒருத்தர் ஆடியக்ஸ் பண்ணியிருந்தார். அவர் மறுபடியும் இப்போ பெப்பே கூட ஒரு கேமியோ ரோல் மாதிரியாக பண்ணியிருக்காரு. அப்புறம் சிறை படத்தில் ஒரு அண்ணன் ஹரின்னு பண்ணியிருந்தார், அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வருவார். அவர் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. முக்கால்வாசி தமிழ் சினிமாவிலேருந்து நம்ம நிறைய பேர் இங்கே போய் பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க, தமிழ் சினிமா மலையாள சினிமாவும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக டேரக்டர், அசிஸ்டன்ட், கோ டேரக்டர் போட்ட எஃபர்ட்டுக்கு எல்லாம் ஒர்த்து ப்ரோ. தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், பிளாஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் நீங்கள் பாருங்கள். இங்கேருந்து ஒர்க் அவுட் ஆனது அங்கே போகும். எமோஷனல் சீன்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான் ப்ரோ. எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். கேமியோவில் முடிஞ்ச அளவுக்கு வெளியே சொல்லாதீங்க.